எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோமோ தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிப்பாடுகளை தருகிறது. அல்லேலூயா. நம்முடைய இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய செய்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? It gives us knowledge. It gives us revelation about God. தேவனை குறித்த வெளிப்பாடுகளை, தேவனை குறித்த அறிவை, தேவனை குறித்த ஒரு தெளிவான விளக்கத்தை வேத வசனம் நமக்கு தருகிறது. அதை நம்ம இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு அல்லது வளர்ச்சி நிலைக்கு நம்மை கொண்டு செல்லுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதுக்காக தான் பிரசங்கம் கேட்கிறோம். அதுக்காக தான் வாரம் தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்றோம்? கேட்கிறோம். ஏன்னா வசனத்தை கேட்கறதுனால நாம் வளருகிறோம், நாம் முன்னேறுகிறோம். வசனம் கேட்காத வர ஆரம்பத்துல நம்முடைய ஆவிக்குரிய நிலை வேற. ஆனா வசனம் கேட்டு 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 நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாய் கொண்டே வருகிறது, நாம் மாறிக்கொண்டே வருகிறோம். அல்லேலூயா. தேவனுடைய ரேமா வார்த்தை, தேவனுடைய வெளிப்பாடுள்ள வார்த்தை இன்றைக்கும் நமக்கு நேராய் வருவதாக. ஆமென். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 32ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஐசாயா சாப்டர் 32 verse 15. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். சேர்ந்து வாசிங்க, திரும்ப வாசிங்க பாப்போம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும். நல்லா கவனிங்க 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 கவனிங்க. தேவனுடைய ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்படும் வர நம்முடைய வியாதி அப்படியே இருக்கும், நம்முடைய கடன் பிரச்சனை அப்படியே இருக்கும், நம்முடைய பலவீனங்கள் அப்படியே இருக்கும், நம்முடைய சோர்வுகள் இயலாமைகள் ஒரு மாற்றமோ மாறாது, அப்படியே இருக்கும். ஆனா பரிசுத்த ஆவியின் பலன் நம்மேல் ஊற்றப்பட்ட பிறகு என்ன நடக்குமா? அப்பொழுது, சேர்ந்து வாசிங்க, அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்பட்ட பிறகு வனாந்திரம் போல இருக்கிற வாழ்க்கை என்னவா மாறும்? செழிப்பாய் மாறும். எத்தனை பேருக்கு ஆசை உங்க வாழ்க்கை செழிப்பா மாறணும்னு சொல்றாங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வறட்சியான இருக்கிற அனுபவம், வனாந்திரம் போல இருக்கிற வாழ்க்கை செழிப்பா மாறணும்னா ரகசியம் ஒண்ணுதான். உண்மையிலே உங்கள் மேலே நம்மேலே உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி ஊற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. Anointing from above. உன்னதத்திலிருந்து ஒரு அபிஷேகம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அது இல்லாத வர, ஆவியின் நிறைவு ஊற்றப்படாத வர நம்ம வறட்சியாவே தான் இருக்கும், தேவைகள் தேவையாவே தான் இருக்கும், பிரச்சனையாவே தான் இருக்கும். அது அப்படியே இருக்கும், ஒரு மாற்றமோ இல்லை. நிறைய பேர் யோசிக்கலாம், பாஸ்டர் நான் சர்ச்சுக்கு வரேன், நான் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், ஒரு மாற்றமும் இல்லையே. ஆவி ஊற்றப்பட்டதா? You must think it. You must think about it. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உன்னதத்திலிருந்து ஒரு பலன் வரும் வரை, உன்னதத்திலிருந்து ஒரு அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில வரும் வரை, அல்லேலூயா, உன்னதத்திலிருந்து நம்மேல ஆவி ஊற்றப்படும் மட்டும் there is no change. ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவி நம்மேல் ஊற்றப்பட்ட பிறகு என்ன நடக்குது? அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். அப்புறம் என்ன ஆகுது பாருங்க, செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அல்லேலூயா. ஒரு பெருந்திரள் ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். இதற்கெல்லாம் காரணம் ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசிய எலும்புகள் நிறைந்த வறட்சியான பள்ளத்தாக்குகளை கொண்டு போய் நின்று கர்த்தர் கேட்கிறார், மனுபுத்திரனே, இந்த எலும்புகளுக்குள்ள உயிர் வருமா? இது மாறுமா? இந்த சூழ்நிலை மாறுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, எனக்கு என்ன தெரியும் ஆண்டவரே, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனுபுத்திரனே, இந்த எலும்புகளுக்கு நேராய் நீ தீர்க்க தரிசனம் முறை, நீ தீர்க்க தரிசனம் முறை. யூ ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை தீர்க்கதரிசி பேசுறாரு. அப்பொழுது
உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி ஊற்றப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு காற்று அதன் மேல் வீசப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அந்த ஆவி ஊற்றப்பட்ட பிறகு வறட்சியான பல ஆண்டுகளாக வறண்டு போய் கிடந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு ஒரு சேனையாய் மாறுகிறது. பக்கத்தப்பா சொல்லுங்க, எத்தனை ஆண்டு வறட்சியா இருந்தாலும் சரி, எவ்வளவு கால வறட்சியா இருந்தாலும் சரி, இன்றைக்கு பரிசுத்த ஆவியினாலே அது செழிப்பாய் மாறும். அது செழிப்பாய் மாறும். உங்கள் வாழ்வு செழிப்பாய் மாறும். உங்கள் வறட்சி நீங்கும். வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. அதுக்கு என்ன வேணும்? ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். ஆமென். இன்னைக்கு நிறைய நேரம் பெந்தகோஸ்து சபைகளில் நமக்கு இருக்கிற நினைப்பு என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் ஏதோ பாட்டு பாடும்பொழுது நல்லா டப்ப டப்ப டப்பன்னு கை தட்டுறதுக்கு மட்டும்தான், ஏதோ 4 வார்த்தை அந்நிய பாஷை பேசுறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதுக்கு மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் இல்லைங்க. பரிசுத்த ஆவியின் நிறைவனுடைய ஒரு சின்ன அடையாளம், அவ்வளவுதான். That is not everything at all. பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கையை மாற்றுகிறவர். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நம் வறட்சியை மாற்றுகிறவர், வறண்ட நிலத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறவர், எலும்புகளின் பள்ளத்தாக்கு ஜீவனுள்ள சேனையாய் மாற்றுகிறவர், அசாத்தியங்களை சாத்தியமாய் மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஏதோ கையை தட்டி அந்நிய பாஷை பேசுறதுக்கு மாத்திரம் இல்ல, ஆவி ஊற்றப்பட வேண்டும். இந்த காலை வேளையில உங்கள் மேலே நம் மேலே ஒரு உன்னத ஆவி ஊற்றப்படுவதாக. அல்லேலூயா. நம் சூழ்நிலைகள் மாறுவதற்கு, நம் வறட்சி மாறுவதற்கு, நம் வறண்ட சூழ்நிலைகள் செழிப்பாய் மாறுவதற்கு ஒரு உன்னத வல்லமை இப்பொழுது ஊற்றப்படுவதாக. அல்லேலூயா. If God wants to do something, He sent forth His Spirit and Word. சிருஷ்டிப்புல நம்ம பார்க்கிறோம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். Whenever God spoke His word, தேவன் தம் வார்த்தையினால் சொல்லும் பொழுது அதை செய்து முடித்தவர் பரிசுத்த ஆவியானவர். அதை நிறைவேற்றி முடித்தவர் பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இததான் அழகா யோபு எழுதுறாரு. வாசிங்க பார்ப்போம். யோபு 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். யோபு 26ஆம் அதிகாரம் 13வது வசனம். Job 26:13. யோபு 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தமது ஆவியினால் வானங்களை, என்ன வானத்தை சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். சொல்லுங்க, அலங்கரித்தார். நம்ம எல்லாரும் வானத்தை பார்த்திருக்கிறோம். அதுவும் குறிப்பா இரவு நேரத்துல வானத்தை பார்க்கும் பொழுது என்ன அழகா இருக்குது. நட்சத்திரங்கள், அப்புறம் நிலவு வெளிச்சம் எவ்வளவு அழகா இருக்குது. இன்னமும் சயின்டிஸ்ட் அந்த நட்சத்திர கூட்டங்களை, மில்கி வேஸ் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதை இன்னும் செய்து முடிக்கவே முடியல. யோபு சொல்றாரு, இதெல்லாம் ஆண்டவர் எப்படி செஞ்சாராம்? தமது ஆவியினாலே வானத்தை அலங்கரித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய ஜெபம் எல்லாம் என்ன தெரியுமா? கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே உங்கள் வாழ்க்கையை அலங்கரிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. தேவன் சொல்லுங்க, தேவன் தமது ஆவியினாலே என் வாழ்க்கைய அலங்கரிக்கட்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கைய பரிசுத்த ஆவியினால கர்த்தர் அலங்கரிப்பாராக. எத்தனை பேர் நம்புறீங்க? அலங்கோலமான என் வாழ்வு அலங்காரமா மாறணும்னா அது தேவ ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. ஆமென். அலங்கோலமான வாழ்க்கைய அலங்காரமான வாழ்க்கைய மாற்ற தேவ ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை கடன்னால அலங்கோலமா இருக்கலாம், அல்லது வியாதியினால அலங்கோலப்பட்டிருக்கலாம், அல்லது பலவித குடும்ப பிரிவினைகளினால அலங்கோலப்பட்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையால உங்கள் வாழ்க்கை அலங்கோலப்பட்டு இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியினாலே வானத்தை அலங்கரித்த தேவன் உங்கள் வாழ்க்கையை அலங்கரிப்பாராக. அல்லேலூயா. இந்த அலங்கோலமான வாழ்க்கை அலங்காரம் ஆகும் எப்ப தெரியுமா? ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது. ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு என்பது ஏதோ
ஆராதனை நேரத்துல மட்டும் சப்ப சப்ப சப்பன்னு கையை தட்டி 4 பேரை இடிச்சு, பொதுவா பெந்தகோஸ்தே சபையில் அப்படிதான் பாக்குறோம். ஸ்லோவா பாட்டு பாடும்போது யாருக்கும் என்ன வராது, ஆவி நிறைவு வராது. நல்லா கொஞ்சம் 6/8 டண்ட டக்க 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 டக்கன்னு போட்டா, அல்லது ட்ரம்மை போட்டு டம்மல் 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 அடிச்சா நல்லா ஆவி வந்து 4 சேரை இங்கேயும் அங்கேயும் தள்ளி 4 பேரை இடிச்சு வா ஓஞ்சி உட்கார்றது தான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது இல்லைங்க. we have limited the Holy Spirit so little. இன்னும் கேட்டா, மற்றவர்கள் பார்த்து ஏளனமாய் பேசும் அளவுக்கு அல்லது பரிகசிக்கும் அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரை ரொம்ப குறைச்சி வச்சிருக்கிறோம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அது மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்கிறவர். அல்லேலூயா, ஆமென். வானத்தை அலங்கரித்ததில்ல, நம்ம வாழ்க்கையை அலங்கரிக்கிறவர் அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் மேல உங்க மேல உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வர அதே வறட்சியில தான் இருக்கும். ஆனா ஆவி ஊற்றப்பட்டா அந்த வறண்ட நிலம், அந்த வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுகிற வேலை பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஹோலி ஸ்பிரிட்டோட ஃபுல்னஸே வேணான்றாங்க, பயப்படுறாங்க. குறிப்பா மெயின்லைன் சர்ச்சஸ்ல, சிஎஸ்ஐ கத்தோலிக்க சபைகள் போன்ற பாரம்பரிய சபைகளில, ஐயோயோ இந்த பெந்தகோஸ்தே ஆவியை எங்களுக்கு வேணாம்ப்பா, ஏன்னா லபலபலபான்னு கத்துறாங்க, 4 பேரை தள்ளி விடுறாங்க, வேணான்னு நினைக்கிறாங்க. இல்லப்பா, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எல்லாருக்கும் வேணும். ஏன் தெரியுமா? என் வாழ்க்கையை மாத்துறதே பரிசுத்த ஆவியானவர் தான். என் வறட்சியை செழிப்பா மாத்துறதே பரிசுத்த ஆவியானவர் தான். பெந்தகோஸ்தே கூட்டம் கொஞ்சம் அதை கொஞ்சம் வித்தியாசமா ஆக்கி வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா அதுவே எல்லாம் கிடையாது. சொல்லுங்க, எனக்கு சத்தமா சொல்லுங்க, எனக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு வேண்டும். என் வாழ்க்கையை அலங்காரமாக்க, என் வறட்சியை செழிப்பாய் மாற்ற என் மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? ராமன் சொல்லுங்க பாப்போம். இயேசு கிறிஸ்து எப்படி உருவானாரு? பரிசுத்த ஆவியினால உருவானார். கரெக்டா? மரியாள் கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும்? உடனே தேவதூதன் சொல்றான், பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவார். சோ இயேசு உருவானதே எப்படிதான்? பரிசுத்த ஆவியினாலதான் உருவானார். ஆனா அந்த இயேசு கிறிஸ்துவுக்கே அவருடைய ஊழியத்துக்கு அவர் வரும் பொழுது, அவருடைய பப்ளிக் மினிஸ்ட்ரிக்கு அவர் வரும் பொழுது, 30 வயசுல அவர் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின போது பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து இறங்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கே அவருடைய ஊழியத்திற்கு, வல்லமையாய் ஊழியம் செய்வதற்கு, அவருடைய பப்ளிக் மினிஸ்ட்ரிக்கு என்ன நிறைவு தேவையா இருந்தது? பரிசுத்த ஆவியினால உருவானவருக்கே இந்த நிறைவு தேவை. பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், இயேசுக்கே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வேணும்னா உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அவசியம்? அவசியமா இல்லையா? இன்னைக்கு நிறைய நேரம் அது அவசியமா நினைக்கிறதே இல்லை, எதிர்பார்க்கிறதே இல்லை, ஆவியின் நிறைவு வேணும்னு ஆசைப்படுறதே இல்லை. உங்க வாழ்க்கையின் செழிப்புக்கு ரகசியம் ஹோலி ஸ்பிரிட். உங்க வெளிப்படையான ஊழியத்திற்கு, உங்கள் வாழ்வு அலங்கரிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் தேவை அப்படின்றத நம்ம மறந்துடவே கூடாது. காரணம் இயேசுவுக்கே தேவையா இருந்தது. அல்லேலூயா. அதனாலதான் 30 வயசுல இயேசு ஞானஸ்நானம் பெற்று யோவான் இடத்துல பெற்று அவர் கரை ஏறும் பொழுது பரிசுத்த ஆவியான அவர் மேல் வந்து இறங்கினார். ராமன் சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கு இயேசுவின் மேல் வந்து இறங்கின பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவர் மேல் வந்து இறங்குவாராக. அல்லேலூயா. இயேசுக்கு மாத்திரம் தானா? இயேசுக்கு அடுத்து வந்த அப்போஸ்தலர்களுக்கும் இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு அவசியமாயிருந்தது. இயேசு அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்றாரு, அவர் பரமேறி போகும் பொழுது அவங்க 3.5 வருஷம் கிட்டத்தட்ட யார் கூடவே இருந்தாங்க? இயேசு கூடவே இருந்து பயிற்சி பெறாங்க. 3.5 years training with Jesus. இயேசு தேவனிடத்திலேயே பயிற்சி பெற்றவர்கள்.
ஆனா இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க எருசலேமை விட்டு போகாம எருசலேம்ல தங்கி காத்திருங்க, ஏன்னா உன்னதத்திலிருந்து ஒரு பலன் உங்கள் மேல வர வேண்டும். அல்லேலூயா. அவர் இயேசு பரமேறி போன பிறகு அடுத்த 10 நாள் 50வது நாள் வரை அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா இயேசுக்கு தெரியும், இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு இல்லாம நீங்க போனீங்கன்னா இந்த உலகத்துல நீங்க ஒன்னும் செய்ய முடியாது. நீங்க சாதாரண மனிதர்களா இருப்பீர்கள். ஈவன்தோ என்கிட்ட இருந்து நீங்க ட்ரைனிங் எடுத்திருக்கலாம், 3 வருஷம் என்னிடத்துல பயிற்சி பெற்றிருக்கலாம், என் கூடவே இருந்திருக்கலாம். அது போதாது, அது போதாது. உங்களை ஆவியின் பலன் நிரப்ப வேண்டும். இயேசுவோட பயிற்சி பெற்ற பேதுரு தான் பயந்து போய் சொன்னா, இவர் யாருன்னே எனக்கு தெரியாது. இயேசுவோட இருந்த அத்தனை சீஷர்களும் ஒரு தேவைன்ற நேரத்துல இயேசுவை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஏன்னா இந்த பயிற்சியின் பலன் போதல. ஆனா அதே சீஷர்கள், அதே பேதுரு 50வது நாளிலே மேல் வீட்டு அறையில பரிசுத்த ஆவி அந்த உன்னதத்திலிருந்து வருகிற அபிஷேகத்தினால நிரப்பப்பட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் தைரியமாய் எழுந்து நின்று பிரசங்கித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். கோழையா இருந்த ஒரு சிறு பெண்ணை பார்த்து, வேலைக்காரிய பார்த்து இயேசு தெரியாதுன்னு சொல்லி மறுதலிச்ச அந்த பயந்தவனாய் இருந்த பேதுருவை பலமுள்ளவனாய் மாற்றியது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அதனாலதான் இயேசு சொன்னாரு, காத்திருங்க, காத்திருங்க. Wait until you receive the power from above. Hallelujah. அப்ப இயேசுவுக்கு அந்த அபிஷேகம் அவசியம், அப்போஸ்தலர்களுக்கு அந்த அபிஷேகம் அவசியம்னா இந்த உலகத்துல நீங்களும் நானும் சாட்சியாய் வாழ, செழிப்பாய் வாழ, தைரியமாய் வாழ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு அவசியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமென். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லட்டும், உங்க குடும்பத்தை நடத்த உங்க பலன் உங்களுக்கு போதாது. போட்டி நிறைந்த, பொறாமை நிறைந்த இந்த உலகத்துல சக்சஸா வாழ உங்க அறிவு, உங்க திறமை உங்களுக்கு போதவே போதாது. யூ நீட் ஹெல்ப் ஆஃப் காட். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் வேணும்னு சொல்றீங்க? எனக்கு தேவனுடைய உதவி தேவைன்னு சொல்றவங்க ராமன் சொல்லுங்க பாப்போம். ஏன் தெரியுமா நமக்கு உதவி தேவை? நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், திரும்ப வேகமா நான் சொல்றேன். ஏன் தெரியுமா உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தேவ உதவி தேவை? நான் எவ்வளவுதான் சிறப்பானவனா இருந்தாலும் ஐ ஆம் லிமிட்டட் பை மை செல்ஃப். நான் என்னிலே குறை உள்ளவன். சங்கீதக்காரன் ஒரு சங்கீதத்தில் ரொம்ப அழகா சொல்றார், எடுத்து வாசிப்போமா? 103ஆம் சங்கீதம் 14 16 வசனங்கள் வர வாசிங்க பார்ப்போம். 103ஆம் சங்கீதம் 14 16. Psalms 103 verse 14 to 16. நம்முடைய உருவம் இன்னது என்று அவர் அறிவார், நாம் மண் என்று என்ன பண்றார் அவரு நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. ராமன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கைய ஆண்டவர் இப்படிதான் சொல்றாரு, நீ மண்ணு. All men are limited by ourselves. Even though I may look like strong, நான் ரொம்ப பலமுள்ளவனாய் தெரியலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ மண்ணு. நீ எவ்வளவு பணமுடையவனா இருந்தாலும் சரி, ஆண்டவர் எப்படி தெரியும் பார்க்கிறாரு? அவன் மண்ணென்று நினைவு கூறுகிறார். ஒருவேளை உங்க பேருக்கு பின்னால உங்க பேரை காட்டிலும் பெருசா நீங்க டிகிரியை போடுற அளவுக்கு 10 டிகிரி முடிச்சிருக்கலாம், உங்க அறிவு பெருசு நீங்க நினைக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு தெரியும் நீ மண் என்று அவர் நினைவு கூறுகிறார், உன் உருவம் இன்னது என்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நபரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் உள்ளவர்களோ, எவ்வளவு பெரிய பதவி உள்ளவர்களோ, எவ்வளவு பெரிய அந்தஸ்து உள்ளவர்களோ, எவ்வளவு பெரிய அறிவுள்ளவர்களோ, திறமையுள்ளவர்களா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே லிமிட்டடானவங்க, எல்லாம் அறிந்தவர்கள் கிடையாது. அவர்கள் மண். சொல்லுங்க பாப்பா, நான் யாரு? சத்தமா சொல்லுங்க, நான் ஒரு மண். ஆனா இந்த மண்ணுக்கு வர கோபம் பார்க்கணுமே, இந்த மண்ணுக்கு வர ரோஷம் பார்க்கணுமே, இந்த மண்ணுக்கு வரத பெருமையா பார்க்கணுமே.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எவ்வளவுதான் கோவப்பட்டாலும், நீ எவ்வளவுதான் பெருமை பாட்டினாலும், நீ எவ்வளவுதான் ரோஷப்பட்டாலும் நீ மண்ணுப்பா. சொல்லுங்க, நான் மண்ணு. சத்தமா தான் சொல்லுங்களேன். கொஞ்சம் பணம் தேர்ந்த பிறகு இந்த மண்ணு ஆடுற ஆட்டம் இருக்குது. கொஞ்சம் அறிவு கிடைச்ச பிறகு இந்த மண்ணு ஆடுற ஆட்டம் இருக்குது. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும், எவ்வளவுதான் திறமை அந்தஸ்து இருந்தாலும் பரலோகம் பார்க்குது, நீ மண்ணு. யூ ஆர் லிமிட்டட். யூ ஆர் லிமிட்டட். இந்த மண்ணுக்கு இந்த உலகத்துல வெற்றியா வாழணும்னா அவருடைய உதவி தேவை. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் மண்ணு, நான் சக்சஸா வாழ்றதுக்கு உங்க உதவி எனக்கு வேணும்ப்பா. அல்லேலூயா. ஆமென். எதுவும் உனக்கு உதவி செய்ய முடியாது. பணமோ, பதவியோ, பட்டமோ, குடும்பமோ, புகழ்ச்சியோ, அந்தஸ்தோ எதுவும் நமக்கு உதவி செய்ய முடியாது. தேவ ஆவியானவர் ஒருவரே நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால நமக்கு தேவனுடைய உதவி தேவை. அடுத்தது, இந்த உலகம் பொல்லாப்பு நிறைந்த உலகம், கேடு நிறைந்த உலகம். இந்த உலகத்துல நான் த்ரைவ் ஆகணும்னா தேவ பலன் இல்லாம, தேவ உதவி இல்லாம நான் சக்சஸா இருக்கவே முடியாது. ஒரு உதாரணத்தை ஞானி சொல்றாரு பாருங்க, வாசிங்க. பிரசங்கி, எக்லிசியாஸ்டஸ் 9ஆம் அதிகாரம், பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, பிரசங்கி 9:11 இப்படியா போட்டிருக்கிறது, நான் திரும்பி கொண்டு, வாசிங்க பிரசங்கி 9:11, சூரியனுக்கு கீழே கண்டதாவது. அப்ப இது எங்கதான்? சூரியன்ல நான் கீழே பூமியில பிரசங்கி பார்க்கிறார். கண்டதாவது, ஓடுகிறவனுக்கு வேகம் உள்ளவர்களின் வேகம் சேதமா, வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. நல்லா கவனிங்க. ஆக்சுவலா ரன்னிங் ரேஸ்ல ஓடி ஜெயிக்கிறதுக்கு என்ன இருந்தா போதும்? வேகம் இருந்தா போதும். யுத்தத்துக்கு என்ன இருந்தா போதும்? சௌரியம் இருந்தா போதும். அப்புறம் பாருங்க என்ன பாடுறாரு பாருங்க, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது. இந்த உலகத்தில் இது மட்டும் இருந்தா பத்தாது, வேற ஒண்ணு தேவை. நல்லா கவனிக்கிறீங்களா? நம்ம நினைச்சுக்கிறோம், நான் நல்லா படிச்சா நீ வாழ்க்கையில சக்சஸா ஆயிரலாம். நான் பார்த்திருக்கிறேன், எத்தனையோ பேர் நல்லா கஷ்டப்பட்டு படிச்சு கோல்டு மெடல் வாங்கி காலேஜில் இன்னைக்கு நல்ல வேலை இல்லாம ஏதோ ஒரு வேலைக்கு போய் பிழைத்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்க பார்த்துருக்கிறீங்களா? ஆனா அதே நேரத்தில் ஊரை சுத்திக்கிட்டு ஒண்ணுமே படிக்காம எத்தனையோ அரியர்ஸை வச்சுட்டு, ஆனா பெரிய கம்பெனியில எங்க மாமா ஜெனரல் மேனேஜரா இருக்கிறாரு, பெரிய அரசாங்க பதவியில என சித்தப்பா இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஒண்ணுமே படிக்காம எந்த தகுதியும் இல்லாம அரசாங்க உத்தியோகத்துல ஜம்முன்னு கால் மேல கால் போட்டு சம்பாதிக்கிறவங்களை பாக்குறீங்களா? பார்க்கலையா? இருக்குதா இல்லையா? ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். உன் வேகம் பத்தாது, உன் அறிவு பத்தாது, உன் சௌரியம் பத்தாது, உனக்கு வேற ஒண்ணு தேவை. இது சூரியனுக்கு கீழே இருக்கிற ஒரு பொல்லாப்பு. இதே அடுத்த வசனத்தை அடுத்த அதிகாரத்துல பாருங்களேன், 10ஆம் அதிகாரம் 5-7 வசனத்தை வாசிப்போமா? பிரசங்க என்ன சொல்றாரு பாருங்க, 10ஆம் அதிகாரம் 5-7, நான் சூரியனுக்கு கீழே கண்ட ஒரு தீங்கும் உண்டு, அது அதிபதியினிடத்தில் தோன்றும். ஆளுகிறவங்க கிட்டே அந்த பிரச்சனை இருக்குது. அதிபதியிடத்தில் தோன்றும் தப்பிதுமே. என்ன பாருங்க அடுத்தது, மூடர் மகா உயர்ந்த நிலையில் வைக்கப்படுகிறார்கள், சீமான்களோ தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். வேலைக்காரர் குதிரைகள் மேல் ஏறி போகிறதையும் பிரபுக்கள் வேலைக்காரர் போல தரையிலே நடக்கிறதையும் கண்டேன். இந்த உலகத்துல பார்க்க முடியும். நியாயப்படி பார்த்தா அவனுக்கு நல்ல வேலை கிடைச்சே இருக்க கூடாது, ஆனா அவன் நல்ல வேலையில உட்காந்துக்கிறான். நியாயப்படி பார்த்தா இவனுக்கு நல்ல உயர்ந்த பதவி கிடைச்சிருக்கணும், ஆனா இவன் லிப்ட் மேனாவும் கேட் வாட்ச்மேனாவும் உக்காந்துக்கிறான். ஏன்னா இவன் ஞானம் போதாது, இவன் அறிவு பத்தாது, இவன் திறமை பத்தாது, இவனுக்கெல்லாம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு வேற ஒண்ணு தேவை. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அதனாலதான் இந்த பொல்லாப்பு நிறைந்த உலகத்துல நீங்களும் நானும் ஜெயிக்கிறதுக்கு, நீங்களும் நானும் சிறப்பா வாழ்றதுக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவி தேவை. ஆமென். ஞானத்தினால முடிஞ்சிடும்னு நினைக்காதீங்க,
சௌரியத்தினால முடிஞ்சிடும்னு நினைக்காதீங்க, அறிவுனால முடிஞ்சிடும்னு நினைக்காதீங்க. எத்தனையோ ஞானவான் சும்மா உட்காந்துருக்கிறான், எத்தனையோ அறிவுள்ளவன் சும்மா இருக்கிறான். ஏன்னா அது மாத்திரம் இந்த பூமியில போதவே போதாது. யூ நீட் சம்திங் எல்ஸ், யூ நீட் சம்திங் எல்ஸ். அதனாலதான் இந்த உலகத்துல உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒருத்தங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப இந்த உலகம் பொல்லாத உலகம், இந்த உலகம் கேடு நிறைந்த உலகம். நாம ரொம்ப லிமிட்டடான ஆளு. இந்த லைஃபுக்கு த்ரைவ் ஆகணும்னா, இந்த லைஃப்ல இந்த வறட்சியான வாழ்க்கை செழிப்பா மாறணும்னா, உன்னதத்திலிருந்து ஒரு அபிஷேகம், உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி உங்களுக்கு எனக்கும் தேவை. எத்தனை பேர் விசுவாசி எதிர்பார்க்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் 16 18 வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யோவான் 14 18 வசனங்களை வாசிச்சு பார்ப்போம்னா, இயேசு நமக்கு சொல்லுகிறார், நான் யோவான் 14 18 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. ஆமென். இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்காக வேறொரு தேற்றரவாளனை அனுப்பும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அந்த தேற்றரவாளன் சொல்லுங்க, தேற்றரவாளன், இங்கிலீஷ்ல கம்ஃபர்டர். அந்த தேற்றரவாளனுக்கு இருக்கிற கிரேக்க பதம் என்ன தெரியுமா? பாராக்ளீட்டோஸ். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பாப்போம். வேறொருன்றதுக்கு அர்த்தம் அலாஸ், அலாஸ் பாராக்ளீட்டோஸ். இன்னைக்கு நான் வெறும் இந்த பாராக்ளீட்டோஸ்க்கு மாத்திரம் 5 அர்த்தம் இருக்குது அந்த ஒரு வார்த்தையில. இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவார், பாராக்ளீட்டோஸ் அனுப்புவார். சொல்லுங்க பாராக்ளீட்டோஸ், சத்தமா சொல்லுங்க. பாராக்ளீட்டோஸ் என்ன தெரியுமா அர்த்தம்? கவுன்சிலர். சொல்லுங்க, என்னதுங்க? ஆலோசகர். யாருங்க? இந்த தேற்றரவாளன், இந்த வேறொரு தேற்றரவாளன் உங்களுக்கு ஆலோசனை தருவார். யாரும் என் கூட இல்லை, என்ன செய்யறதுனே தெரியல, இங்க இதை பண்ணணுமா இதை பண்ணக்கூடாதா எனக்கு புரியல, எனக்கு யார் ஆலோசனை சொல்லுவா, என் வாழ்க்கையில யார் எனக்கு ஆலோசனை சொல்லுவா அப்படின்னு தவிக்கிற நேரத்துல உனக்குள்ளே இருந்து பரிசுத்த ஆவியானவர் பாராக்ளீட்டோஸ் உனக்கு ஆலோசனை சொல்லுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு தான் நமக்கு யார் வேணும்? பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் வேணும். He is a counselor. He counsels you. நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கை நிறைய குழப்பங்கள் நிறைய இருந்தது. இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இந்த பொண்ணை கட்டலாமா, கட்டக்கூடாதா, இந்த வீட்டை வாங்கலாமா, வாங்கக்கூடாதா, இந்த வேலைக்கு போகலாமா, போகக்கூடாதா, இந்த காலேஜுக்கு அட்மிஷன் எடுக்கலாமா, எடுக்கக்கூடாதா, எத்தனை முறை எவ்வளவு நேரம் எதை செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறோம். உண்மையா இல்லைங்களா? இந்த மாதிரி நேரத்துலலாம் நமக்குள்ள இருந்து உதவி செய்கிற பாராக்ளீட்டோஸ் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் உதவி செய்யறீங்க? அவர் நமக்குள்ள இருந்து ஆலோசனை தருவார். நான் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். மகனே இதை செய், மகளே இதை செய் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே நம்முடைய ஆவியிலே உணர்த்துகிற ஒரு கவுன்சிலர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அதுக்கு நமக்கு இந்த உதவி பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நமக்கு தேவை. ஏன்னா அவர் நமக்கு என்ன பண்றாரு? ஆலோசனை தருகிறார். அடுத்தது பாராக்ளீட்டோஸ்க்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? ஹெல்பர். சொல்லுங்க, ஹெல்பர். சத்தமா சொல்லுங்களேன். உதவி செய்கிறவர். யாருக்கு யாரு ஹெல்ப்பரா பாருங்க, கேட்கறதுக்கு ஆச்சரியமா இல்ல? ஆண்டவர் எனக்கு என்னவா? ஹெல்ப்பரா. ஆண்டவர் உங்களுக்கு என்னவா? ஹெல்ப்பரா, உதவி செய்கிறவர். எவ்வளவு தன்னை சுருக்கி, அவருடைய மகிமையை சுருக்கி சொல்றாரு, மகனே நான் உனக்கு உதவி செய்ய உன் கூட இருக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஹெல்ப்புக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் டு மேக் திங்ஸ் ஈஸி. அப்படிதானே? ஹெல்ப்னா என்னது? டு மேக் திங்ஸ் ஈஸி. உதாரணத்துக்கு இந்த டேபிளை என்னால் தூக்க முடியல, ஒரு கையில் மைக்கை வச்சிருக்கிறேன், தூக்க பார்க்குறேன், தூக்க முடியல. உடனே காலேப் சொல்றாரு, பாஸ்டர் நான் வந்து ஹெல்ப் பண்றேன் பாஸ்டர்னு சொல்லி, வாங்க காலேப் வந்து அவரு கையை வச்சு தூக்குறாரு. இப்போ என்ன ஆயிடுச்சு? நான் ஒண்ணுமே கஷ்டப்படல, அவர் ஹெல்ப் பண்ணி என் வேலையை ஈஸியாக்கிட்டாரு. அல்லேலூயா. இந்த உலகத்துல
நம்முடைய வாழ்க்கையை ஈஸியா ஆக்குறவர் பரிசுத்த ஆவியானவர். பக்கத்தப்பா சொல்லுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்க பிசினஸ ஈஸியா நடத்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். உங்க குடும்பத்தை ஈஸியா நடத்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். ஒண்ணு தெரியுமா, நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டான், குடும்பம் நடத்த தெரியல, கஷ்டப்படுறான், போராடுறான், நிறைய பணம் இருக்குது, கோடி கோடியா பணம் இருக்குது, ஆனா கோர்ட் வாசல்ல டைவர்ஸ் நிற்கிறான். ஏன் தெரியுமா? குடும்பம் நடத்த அவன் குடும்பம் அவனுக்கு பாரமாயிருச்சு, அவன் கம்பெனி அவனுக்கு பாரமாயிருச்சு, அவன் வேலை அவனுக்கு பாரமாயிருச்சு, நடத்தவே தெரியல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்வேன், உன் பிசினஸ உனக்கு உதவி செய்வேன், உன் குடும்பத்துல உனக்கு உதவி செய்வேன், உன் ஊழியத்துல உனக்கு உதவி செய்வேன். காரணம், ஐ ஆம் யுவர் பாராக்ளிட்டோஸ், ஐ ஆம் யுவர் ஹெல்ப்பர். ஆமென். சொல்லுங்க, ஆலோசகர். இரண்டாவது என்னவா? உதவி செய்கிறவர், உதவியாளர். அல்லேலூயா, ஆமென். ஒருவேளை உங்க வேலையோ, உங்க குடும்பமோ, உங்களுடைய பிசினஸோ, உங்களுடைய ஊழியமோ, உங்களுக்குரிய எதுவோ உங்களால சுமக்க முடியாத பாரமா இருந்தா, இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அந்த பாராக்ளிட்டோஸ் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, ஆமென். அடுத்தது, இந்த பாராக்ளிட்டோஸ் என்ற வார்த்தையோட இன்னொரு அர்த்தம் தெரியுமா? இன்டர்செசர். சொல்லுங்க, மன்றாடுகிறவர். சத்தமா தான் சொல்லுங்க, என்னது? இன்டர்செசர். ஒரு சில நேரம் ஜெபிக்கவே வராது, ஜெபிக்க வார்த்தையே வராது, ஆனா ஜெபிக்கணும்னு தோணும், ஆனா ஜெபிக்க வார்த்தை வராது. என்ன சொல்லி ஜெபிக்கிறதுனே தெரியாது, அப்படியே மைண்ட் பிளாங்கா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள மட்டும் பரிசுத்த ஆவியானவர் போராடிக்கிட்டே இருப்பார். தெரியுமா? என்ன தெரியுமா நடக்குது? உனக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் விண்ணப்பம் செய்கிறார். அல்லேலூயா, ஆமென். காரணம், he is an intercessor. ஒரே ஒரு வசனம் வாசிச்சிருங்க, அப்பதான் நான் சொல்ற இந்த காரியம் புரியும். ரோமர் 8ஆம் அதிகாரம். இது எல்லாத்துக்குமே வசனம் இருக்குது, ஆனா வசனத்திலேயே வாச நேரம் பத்தாதனால நான் வேகமா சொல்லிட்டு போயிடுறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக என்ன பண்றாரா? வேண்டுதல். 26ஆம் வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஹெல்ப்பர் சொன்னா. அடுத்தது, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால், என்ன சொல்லி ஜெபிக்கணும்னு தெரியாம இருக்கிறபடினால என்ன ஆகுது? ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையின் அழுத்தம், சூழ்நிலைகள் நமக்கு ஜெபிக்கவே வராது. கண்ணீர் மட்டும் வரும், அழ மட்டும் தோணும், ஆனா ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க தெரியாது. ஒரு சில நேரம் அழ கூட வராது, என்ன பண்றதுனே புரியாது. ஆனா அந்த மாதிரி நேரங்களில உங்களுக்குள்ளே இருந்து பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதுக்கு தான் நமக்கு யார் தேவை? பரிசுத்த ஆவியார் என்கிற பாராக்ளிட்டோஸ் தேவை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. There are times you don't know what to pray, you don't know how to pray. என்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும்னு புரியாது, சோர்ந்து போய் என்ன செய்யணும்னே முடியாம இருக்கிற நேரத்துல கவலைப்படாதீங்க. உனக்குள்ளே இருந்து மன்றாடுகிற ஒரு மன்றாட்டு வீரராகிய பரிசுத்த ஆவியானவர் பாராக்ளிட்டோஸ் இருக்கிறாரு. அவர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம ஆவியில நிறையணும்ன்றது. 3 காரியம் சொன்னேன் இதுவரை. பாராக்ளிட்டோஸ் என்ன அர்த்தம்? நம்பர் 1, ஆலோசகர். என்ன செய்யணும்னு தெரியாத நேரத்தில் ஆலோசனை தருவார். நம்பர் 2 என்ன சொன்னேன்? உதவி செய்கிறவர். கடினப்பட்டு கஷ்டப்பட்ட நேரத்தில் ஈஸியாக்கி தருவார். நம்பர் 3, மன்றாடுகிறவர். உனக்கு என்ன செய்யணும், ஜெபிக்கணும்னு தெரியாத நேரம் உனக்குள்ள இருந்து இன்டர்சீட் பண்ணுவார். 4வது, அட்வொகேட், வழக்காடுகிறவர். சொல்லுங்க, என்னதுங்க? சத்தமா தான் சொல்லுங்களேன். அட்வொகேட், வழக்காடுகிறவர். அல்லேலூயா. உனக்கு எதிராக காரியங்கள் பேசப்படும் பொழுது, உனக்கு எதிராக ஜனங்கள் எழும்பி நிற்கும் பொழுது உன் சார்பாக வாதாடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அட்வொகேட் பண்ற வேலை என்னங்க?
கோர்ட்ல நீ செஞ்சது தப்பு, நீ பாவி, உனக்கு தண்டனை கிடைக்கும்னு ஒருத்தர் பேசும் பொழுது உன் சார்பா ஒருத்தர் வந்து நிற்பாரு, இல்ல இவர் நிரபராதி, இல்ல என் கட்சிக்காரரு, இவரு இதன் இவ்வளவு நல்லவர் அப்படின்னு சொல்லி இவருக்காக பரிந்து பேசுகிற ஒரு அட்வொகேட் இருக்கிறாரு. அந்த அட்வொகேட் இருக்கிறதுனால பயலாம நான் நிக்கலாம். ஏன்னா இந்த அட்வொகேட் நல்லா வாதாடி எனக்கு சாதகமாய் தீர்ப்பை வாங்கி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை பேர் சத்துரு உங்களுக்கு எதிராக எழும்பி நிக்கலாம், சத்துரு உங்களுக்கு எதிராக கை நீட்டி இவன் பாவி, இவன் துரோகி, இவனுக்கு மரணம் நிச்சயம், இவன் நரக ஆக்கினைக்கு போகணும், இவன் ஆஸ்வாதமா வாழ முடியாது, இவன் செழிப்பா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எத்தனை வழக்குகளை தொடுத்தாலும் எல்லா வழக்குகளுக்கும் உனக்காக எனக்காக வழக்காட அட்வொகேட்டா பரிசுத்த ஆவியானவராகிய பேராக்லைட் வந்து நிற்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் சொல்லுவாரு, இவனுக்காக இயேசு மரித்திருக்கிறார், இவன் மேல இயேசுவின் ரத்தம் இருக்கிறது, இவன் தண்டனை எல்லாம் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார், இவன் நிரபராதி, இவன் ஆசீர்வாதத்துக்குரியவன், இவன் வாழ்க்கை பெற வேண்டும் என்று எனக்காக உங்களுக்காக வழக்காடுகிற பரிசுத்த ஆவியானவராகிய பேராக்லீட்டோஸ் இருக்கிறார். அல்லேலூயா. இதுக்குதான் உங்களுக்கும் எனக்கும் ஆவியின் நிறைவு வேணும்னு சொல்றேன். சும்மா கையை தட்டி கச்சமச்சான்னு கத்துறதுக்கு இல்லைங்க. யாரெல்லாம் ஆவியில நிறைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராய் யாரும் குற்றம் சுமத்த முடியாது. அப்படி குற்றம் சுமத்துகிற நேரத்துல எல்லாம் இந்த அட்வொகேட் வந்து நிற்பாரு. உலகத்துல இருக்கிற அட்வொகேட்டுக்கு நீ காசு தரணும், உலகத்துல இருக்கிற அட்வொகேட்டை நீ வருந்தி கூப்பிடணும், அவர் அப்பாயின்மெண்ட்டை கேட்கணும். இவர் நீ கூப்பிடாமலே வந்து நிற்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எங்கேயும் நீ தலை குனிந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தலை குனிய வர நேரத்தில் வந்து உன் தலையை நிமிர வைக்கிற அட்வொகேட் இவர். சொல்லுங்க, பேராக்லீட்டோஸ். எனக்காக வழக்காடுகிறவர், எனக்காக வழக்காடுகிறவர், என் நீதியை எனக்காக எடுத்து நிறுத்துகிறவர், என் நீதியை வெளிச்சத்தை போல மாற்றுகிறவர். அல்லேலூயா, ஆமென். இறுதியாக என்னை பலப்படுத்துகிறவர், ஸ்ட்ரென்தனர். சொல்லுங்க, என்ன பண்றவரு? என்ன பரிசுத்த ஆவியானவர் என் பலவீனங்களிலே என்னை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. எதெல்லாம் என்னால் முடியலன்னு நினைக்கிறேனோ, எதெல்லாம் என் சாமர்த்தியத்துக்கு என் திறமைக்கு மிஞ்சி இருக்குதுன்னு நினைக்கிறேனோ, அதிலெல்லாம் எனக்கு பலப்படுத்தி உன்னால் ஆகும்பா, உன்னால் முடியும்பா, நீ செய்யலாம்ப்பா, நீ ஜெயிச்சிருவ, இந்த ஊழியத்தை உன்னால் பண்ண முடியும், இந்த பிஸ்னஸை உன்னால் பண்ண முடியும், நீ செஞ்சிருவ, உன்னால் ஆகும்னு சொல்லி நீ பயந்து இருக்கிற நேரத்தில், உன்னால் முடியாதுன்னு நீ தவிர்த்துக்கிற நேரத்தில் உனக்கு முடியும் என்று சொல்லி உன்னை பலப்படுத்தி உன்னை ஸ்ட்ரென்த் பண்ணி உன்னை ஜெயிக்க வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I have strength of God. அல்லேலூயா. சொல்லுங்க, பேராக்லீட்டோஸ். இதுதான் இயேசு சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களா விட மாட்டேன், நான் உனக்காக உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவேன், தேற்றரவாளன் வருவார். இந்த தேற்றரவாளன் யாரு? ஆலோசனை தருவார். அந்த தேற்றரவாளன் யாரு? உதவி செய்வார். அந்த தேற்றரவாளன் யாரு? மன்றாடுவார். அந்த தேற்றரவாளன் யாரு? உனக்காக வழக்காடுவார், வாதாடுவார். அந்த தேற்றரவாளன் யாரு? உனக்கு பலப்படுத்துவார். இதெல்லாம் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு கிரீக்ல, பேராக்லீட்டோஸ். அல்லேலூயா. சொல்லுங்க, பேராக்லீட்டோஸ். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். 5 விதங்களில் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஆவி நிறைவு வேணும்? இப்ப எத்தனை பேருக்கு இந்த ஆவி நிறைவு வேணும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான் இல்லை, எல்லாருக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஏற்கனவே எனக்கு ஆவியின் நிறைவு இருக்குது, இன்னைக்கு ஒரு புது நிறைவை கத்த தருவாராக, ஒரு புது அபிஷேகத்தை கத்த தருவாராக. சரிங்க, இந்த பரிசுத்த ஆவியை நான் எங்க போய் வாங்க முடியும்? இந்த பரிசுத்த ஆவிய நிறைவை எங்க போய் நான் பெற்றுக்கொள்ள முடியும்? எந்த கடையில கிடைக்கும்? ஹோல்சேல்ல கிடைக்குமா? ரீட்டைல்ல கிடைக்குமா? காசு கொடுத்து வாங்கலாமா? அப்படிலாம் நினைக்கலாமா? எங்க கிடைக்கும்? எங்க கிடைக்கும்? இதை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் ஒரு வழிமுறைகளை வைத்திருக்கிறார். வாசிப்போமா? இதை நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன் ஒரு சில காரியங்களை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம். How I can receive this Paracletos. இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அப்போஸ்தலர் 2:38 எடுத்து வாசிங்க பாப்போம் வேகமா. நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி
ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். என்ன கிரைட்டீரியாவா? நம்பர் 1, நான் மனம் திரும்ப வேண்டும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மனம் திரும்பணும். சத்தமா சொல்லுங்க பாப்போம். எது? பாவத்துக்கென்று மனம் திரும்பணும். அதாச்சும் ஒரு குறிப்பிட்ட திசையில போயிட்டு இருந்தீங்க, அது தவறுன்னு தெரிஞ்சிருச்சு, அப்படியே டோட்டலா யூ டர்ன் போட்டு அடுத்த திசைக்கு வருவதுதான் ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முன்னால ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நான் கெட்ட காரியங்களை பார்த்துட்டு இருந்தேன், கெட்ட காரியங்களை பேசிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் மனம் திரும்புறேன். என்ன பண்ணணும்? முழுசா, சத்தமா சொல்லுங்க, முழுசா திரும்பிடணும். ஆனா இன்னைக்கு நிறைய நேரம் கிறிஸ்தவர்களோட வாழ்வு என்ன தெரியுமா? நான் அப்போ கெட்ட காரியத்தை பேசினேன், இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் மனம் திரும்புறேன்னு சொல்லிட்டு லைட்டா திரும்பி இருக்கிறது. பக்கத்துல சொல்லுங்க, இந்த லைட்டா திரும்புனது மனம் திரும்புனது இல்ல. அப்பப்போ நானும் கெட்ட வார்த்தை பேசிடுவேன், அப்பப்ப நானும் கண்டதை பேசிடுவேன், அப்பப்ப நான், இதுக்கு பேரு மனம் திரும்புதல் இல்ல. சொல்லுங்க, மனம் திரும்புதல் என்பது முழுசா மாறுறது. சத்தமா தான் சொல்லுங்க பாப்போம். மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவத்துக்கென்று, ஒவ்வொருவரும் இருக்குதா? இருக்குதா? அந்த இடம் வாசிங்க, திரும்ப வாசிங்க பாப்போம், திரும்ப வாசிங்க அந்த பகுதி, முழுசாவே வாசிங்க, முழுசாவே வாசிங்க, முழுசாவே வாசிங்க. நீங்கள் மனம் திரும்பி, எனக்கு இந்த இடத்துல நிறுத்துங்க, ஒவ்வொருவரும் சொல்லுங்க, சத்தமா, சத்தமா தான் சொல்லுங்க. என் மனைவி ரட்சிக்கப்பட்டுட்டா எனக்கு போதும் இல்ல, அவங்க ரட்சிக்கப்பட்டா அவங்களுக்கு, அவங்க மனம் திரும்பினா அவங்களுக்கு, நானும் என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. மனம் பிள்ளைங்க, எங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டுட்டாங்க அது போதும் இல்ல, ஒவ்வொருவரும் சொல்லுங்க, ஒவ்வொருவரும். எங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டதுனால நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்ற அர்த்தம் கிடையாது. நான் தனியாக, ஒவ்வொருவரும் சொல்லுங்க, ஒவ்வொருவரும். Salvation is personal, repentance is personal, forgiveness of sin is personal. அது ஒவ்வொருவருக்கும் உரியது. சொல்லுங்க, ஒவ்வொருவரும் பாவத்துக்கென்று, பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞான ஸ்நானம் பெறணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்றால் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெறுவோம். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இருக்கிறவங்க, ஞான ஸ்நானம் பெற்றுறவங்க 2 கரம் உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நமக்கு உரிமை உண்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு. ஏன்னா ஆண்டவர் இதான் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கணும், நீ ரிப்பென்டன்ஸ் ஆயிருக்கணும், நீ மனம். இன்னைக்கு நிறைய நேரம் நிறைய பேர் தண்ணிக்குள்ள மூழ்கி வந்துட்டாங்கங்க, ஆனா மனம் என்ன ஆகல, மாறல. மனுஷங்க பார்க்கறாங்களோ இல்லையோ, தேவன் பார்க்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணத்துக்காக, கல்லறைக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. நம்ம சபையிலேயே ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு அம்மா ஒரு தம்பியை கூப்பிட்டு வந்தாங்க. ஐயா, என் பையனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். நான் சொன்னேன், அம்மா சர்ச்சுக்கே வரலையாம்மா, சர்ச்சுக்கே வராமல் எப்படிம்மா கொடுக்க முடியும்? இல்லையா, கல்யாணத்துக்கு பேசிட்டோம், ஞானஸ்நானம் கொடுத்தாதான் கல்யாணம்னு சொல்றாங்க, இந்த கல்யாணத்துக்காக நீங்க என்ன பண்ணிடுங்க, ஞானஸ்நானம் கொடுத்துறாங்க. நான் சொன்னேன், அப்படி இல்லை, மனம் திரும்பணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், பாவ மன்னிப்பு பெறணும், அதுக்கு பிறகுதான் என்னது, ஞானஸ்நானம். அப்படியாயா, சரியா. நான் சொன்னேன், குறைஞ்சது 3 மாசமாச்சு சர்ச்சுக்கு வரட்டும், அவர் ஆண்டவருக்குள்ள நடத்திட்டு ஞானஸ்நானம் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம், கொஞ்சம் தள்ளி போடுங்க என்ன. அப்படியான்னு தலையாட்டு போயிட்டாங்க. போயிட்டு 1 வாரம் வரல. அடுத்த வாரம் அந்த பையனும் அவங்களும் வராங்க, வந்து சொல்றாங்க, ஐயா ஞானஸ்நானம் எடுத்துட்டேயா. என்னது, ஞானஸ்நானம் எடுத்துட்டேயா? எங்கம்மா எடுத்தீங்க? இந்த ஒரு சபையில எடுத்தேயா. ஒன்றும் இல்லை, நீ ஒரு கிளாஸுக்கு நான் உன்னை கூட்டின்னு போறேன், சொல்றதுக்கெல்லாம் கை தூக்க சொல்லுவாங்க, நீ கையை தூக்கு, ஞானஸ்நானம் கொடுத்துருவானாங்க. அதே மாதிரி என் பையன் கையை தூக்கினான், என்ன பண்ணிட்டாங்க, ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன், இப்பயாச்சும் சர்ச்சுக்கு ஒழுங்கா போ சொல்லுங்கம்மா. என்ன தெரியுமா ஆச்சு, அந்த பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் ஒழுங்கா ரட்சிக்கப்படல, இவன் ஞானஸ்நானம் பேருக்கு எடுத்தான்னு. கல்யாணமும் நின்று போய் முன்னிலைமையை காட்டில இன்னைக்கு ரொம்ப மோசமா ஓயாத குடிகாரனா இருக்கிறான். இதுக்கு இந்த ஞானஸ்நானம் மனுஷனை ஏமாத்துற ஞானஸ்நானம், தேவனை ஏமாற்ற முடியாது.
சொல்லுங்க, மனம் திரும்பி. இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணத்துக்காகவும் கல்லறைக்காகவும் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அம்மா சொன்னார், ஞானஸ்தானம் எடுத்தாதான் நான் நல்ல பையன் காட்டிக்கிறதுக்கெல்லாம் இல்லைங்க. நான் மனம் திரும்பி, ஒவ்வொருவனும் தன் பாவத்துக்கென்று மனம் திரும்பி இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தா ரட்சிக்கப்படுவோம். அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த ஆவியானவர் வந்தவங்க போனவங்களுக்கெல்லாம் கிடையாது. சொல்லுங்க, இந்த ஆவியானவர் யாரு கிடையாது? இந்த பாராக்ளீட்டோஸ் உதவி சும்மா வந்தவங்க போனவங்களுக்கெல்லாம் கிடையாது. இயேசுவை விசுவாசித்து, இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து, இயேசுவின் பரிகார மரணத்தை நம்பி, தன் பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பியவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு உதவி செய்வார். அதனால எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவியின் நிறைவு உனக்கு வேணுமே, ஆனா உன் மனம் திரும்புதலை நீ கொஞ்சம் யோசிச்சு பார். உண்மையாதான் மனம் திரும்பிட்டுமா? இல்லை ஏதோ சொன்னாங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டேன், ஏதோ எல்லாரும் சொன்னாங்க எடுத்துக்கிட்டேன், நானும் கிறிஸ்தவனா இருக்கிறதுக்காக ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டேன், அப்படி இருந்தா இன்றைக்கு உண்மையாய் ஒரு முறை மனம் திரும்பு. இன்னொரு ஞானஸ்தானம் அவசியம் இல்லை, ஆனா மனம் திரும்ப வேண்டியது அவசியம். பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்பதான் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எங்க போய் தலையை நீட்டினாலும், எத்தனை இடத்துல போய் தலையை காட்டினாலும் ஆவியின் அபிஷேகத்தை பெறவே முடியாது, உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். இன்னொரு வசனம் வாசிப்போம். லூக்கா 11ஆம் அதிகாரம், லூக்கா 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். லூக் 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் ஈவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. பொல்லாத நீங்களே உங்க பிள்ளை முட்டை கேட்டா கல்லை கொடுக்கிறது இல்லை, மீனை கேட்டா பாம்பை தேலை கொடுக்கிறது இல்ல, கேட்கறத உங்க பிள்ளைங்களுக்கு தரீங்க. உங்க பரம பிதாவின் இடத்துல நீ பரிசுத்த ஆவியானவரை கேட்டால் அவர் உனக்கு தருவார். இது வாக்கு தத்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோவேல் தீர்க்கதரிசினால் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது, கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. இது வாக்கு தத்தம். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் நிறைவு எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை நான் உரிமை பாராட்டி கேட்டால் கர்த்தர் தருவார். நான் வாஞ்சித்தால், நான் விரும்பினால் கர்த்தர் தருவார். ஏன்னா நானே என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் பொழுது இந்த நல்ல பாராக்ளீட்டஸை அவர் எனக்கு தராமல் இருப்பாரா? நான் உண்மையா கேட்டா எனக்கு அவர் தருவார். விசுவாசிக்கிறவங்க ராமன் சொல்லுங்க பார்ப்போம். கடைசியா ஒரு வசனம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசி பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவர்னு போட்டிருக்கோம். வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 5:32. நாங்கள் அவருக்கு சாட்சிகளா இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க பார்ப்போம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு தராரா? அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. கொஞ்சத்துல கீழ்ப்படிதல் உள்ளவர்கள், கொஞ்சம் தெரிஞ்சிருக்குதா, எது தெரிஞ்சிருக்குதோ அதுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியானவரை தருகிறார். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, என் வாழ்க்கையை செழிப்பாக்குவதற்கு, பரிசுத்த ஆவியானவரே என் வாழ்வை செழிப்பாவதற்கு எனக்கு நீங்க வேண்டும்னு சொல்றவங்க அப்படியே கரங்களை உயர்த்தி கேளுங்க பார்ப்போம். கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்துல கேளுங்க. இப்போ ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அந்த பாராக்ளீட்டோஸ் எனக்கு உதவி செய்கிறவர், எனக்கு நன்மை செய்கிறவர், எனக்கு ஆலோசனை தருகிறவர். ஆண்டவரே, வானத்தை அலங்கரித்த ஆண்டவர், என் வாழ்க்கையை நீங்க அலங்கரிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவரே வாருமையா, நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆதரவே, வாருமையா, நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆதரவே, மகிமையின் மேகங்களே
மேகமாக இறங்கி வந்தீரே. சொல்லுங்க, கேளுங்க. ஆமே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி, 2 கரம் உயர்த்தி, வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆதரவே, வாரும். ஷபபரகபதனா துரபலரதனா சதரே, எங்கள் ஆதரவே.